லூக்கா 23:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய கிருபையினால் விலையேற பெற்ற ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த வரம்தான் மன்னிப்பு. தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆணிகள் பாய்ந்தவராய், அடிக்கப்பட்டவராய், ரத்தம் சிந்தினவராய், முள்முடி தாங்கினவராய், காயப்பட்டவராய் இருந்த போதிலும் கூட மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடிக்கு தேவனிடத்திலே முறையிடுகிறார். இதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு என்கிறதான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பேர் அதை கை கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால், அவர் எதிர்பார்க்கிற காரியம் மன்னிப்பு. நீங்கள் மன்னியுங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தாம் செய்த தவறை மன்னிப்பு கேட்காதபடியினாலே தேவனுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போய் இருக்கிறது. இன்றைக்கு உணர்ந்து, தேவனே, இனி என் வாழ்க்கையில் யாரிடத்திலும் கோபம் கொள்ளாமலும், யாரிடத்திலும் சாபமான வார்த்தைகளை பேசாமலும், என் தேவனே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திர விசுவாசத்தோடு கூட அதை பற்றி பிடித்து கொண்டு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த பொக்கிஷத்தை இன்றையிலிருந்து நான் எடுத்து கையாள போகிறேன். அந்த பொக்கிஷம் தான் மன்னிப்பு. ஆமென். மன்னிங்க, அப்பொழுது மன்னிக்கப்படுவீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறது. அது தடையாய் இருக்கிறது. ஏன் இன்னும் உணராமல் இருக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியத்தில் தடையாய் இருக்கிறதா? கர்த்தாவே, நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியலப்பா, ஆனாலும் நீர் என்னை மன்னியும். உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் பேசுவார். மகனே, மகளே, நீ இந்த தவறு செஞ்சிட்டியே, நீ இவர்களுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசியிருக்கிறியே, இவர்களுக்கு விரோதமான இப்படிப்பட்டதான செயல்களை செய்திருக்கிறையே, அது எனக்கு பிரியமில்லாததாதே இருக்கிறபடினால அதை நீ மன்னிப்பு கேட்டா நான் நிச்சயமாக உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ நான் இன்னையிலிருந்து அந்த பொக்கிஷத்தை கையில் எடுக்கலாமா? மன்னிப்பு என்கிற கிரீடத்தை எடுக்கலாமா? அப்போ ஆண்டவரிடத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு பரத்தை நோக்கி, அப்பா, நான் யாருக்காகிலும் விரோதமாய் செயல்கள் செய்திருந்தால், வார்த்தைகளை பேசியிருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி முறையிடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே உங்களை வாழ வைப்பார். அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தரிசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் விலையேற பெற்ற ஒரு தலைமுறையாய் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் தலைமுறை கர்த்தராலே கட்டப்பட்ட ஒரு சந்ததி. உங்கள் கூடாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்ட கூடாரம். உங்கள் வாழ்க்கை தேவனாலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதற்கு நங்கூரமே மன்னிப்பு என்கிற ஒரு கேடயம் தானே. இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்கிற நீங்கள் ஒரு முடிவெடுங்க. என்ன தவறு நான் செய்தாலும் என்னை மன்னிங்கப்பா, இனி எந்த தவறு செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்னிப்பினுடைய கிரீடத்தை உங்கள் தலைமையில எப்போது நீங்கள் வைத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால், பெரிய அதிசயத்தை உங்கள் குடும்பம் காணும். அற்புதத்தை உங்கள் குடும்பம் காணும். ஒரு தவறும் செய்தால் அடிக்கப்பட்ட தேவனே நமக்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறாரே. அந்த உன்னதத்தின் தேவனை பின்பற்றுகிற நீங்களும் கூட அவருடைய பாதையில் நீங்கள் நடக்க வேண்டாமா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரே ஒரு முடிவெடுங்க. நான் மன்னிப்பேன், கர்த்தர் என்னை மன்னிப்பார். நான் சதா காலங்களில் கர்த்தருடைய விசுவாசியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் மன்னிப்பு என்கிறதான ஒரு பொக்கிஷத்தை எப்போதைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுவேன். ஆகையால் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? மன்னித்தா மன்னிக்கப்படுவீர்களா? மன்னிப்பு கேட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? பொன்னையும் பொருளையும் கேட்கவில்லையே. உங்கள் இருதயத்திலிருந்து உண்மையான உணர்வோடு கூட என்னை மன்னியும் என்று சொல்லி
தாய்க்கு விரோதமா, தகப்பனுக்கு விரோதமா, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமா, மற்றவங்களுடைய பிஸ்னஸுக்கு விரோதமா எத்தனை வீணான எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் பிசாசானவன் விதைத்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. அப்பா, யார் என்னை சபித்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறீர். யாரிடத்திலும் கோபம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்னை மன்னித்தருளும். நான் கோபம் கொண்டிருப்பேனே, ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை மன்னியும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையினால் என்னை வாழ வையும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே போதும். ஆமென். பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே மன்னியுங்கள். அப்போது மன்னிக்கப்பட்டு இயேசுநாதருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். God bless you.